108 நாமாவளிகளை சொல்ல முடியலன்னா கூட பெரியவாளுடைய ஒரு 4-5 நாமாவளிகள் நமக்குன்னே தொகுத்து கொடுத்துருக்கா. சம்சாராம்புதி நிர்மக்ன தாரகாய நமோ நமஹா. சம்சாரத்தில் நம்மெல்லாம் உழன்றுன்னு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னாக்க ஒரு பெரிய புதக்குழி இருக்குது பாருங்க, அதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த சம்சாரம்ங்கிற புதக்குழியில் மாட்டின்ற திக்கு தெரியாத காடு, துடுப்பு இல்லாத படகு, இதுக்கு நடுப்புற ஒரு பெரிய புயல், இதில் மாட்டின்டா எப்படி வெளியில் வர்றது? அப்படிப்பட்ட அந்த சம்சாரத்தில் சம்சாராம்புதி நிர்மக்ன தாரகாய நமோ நமஹ. சம்சாரத்தில் உழலக்கூடியவாளுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆதாரம் இந்த பெரியவாதா. சம்சாராம்புதி நிர்மக்ன தாரகாய நமோ நமஹ. சரணாகத தீனார்த்த ரட்சகாய நமோ நமஹ. நீ தான் கதின்னு பெரியவாள்கிட்ட சரணம் அடைஞ்சுட்டாக்க அவளை காப்பாற்றியே தீருவேன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கக்கூடியதான பெரியவா. அவளுடைய சரண கமலங்களில் நித்தியம் பெரியவாளுக்கு புஷ்பத்தை போடலாம், மனசை அர்ப்பணம் பண்ணலாம், கண்ணில் ஜலம் யாருக்காவது வந்ததுன்னா கண்ணால் 2 பொட்டு ஜலத்தை பெருக்கலாம். பெரியவாளை நினச்சி 2 சொட்டு கண்ணால் ஜலம் பெருக்கினா அதோட ஒரு பாக்கியம். இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு உண்டான பிரயோஜனம் அதுதான். தீன பக்தாவனைகாந்த தீட்சிதாய நமோ நமஹ. தீனர்கள்னாக்க ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லாதவா. தீன பக்தாவனைகாந்த தீட்சிதாய நமோ நமஹ. அப்படிப்பட்ட அந்த பக்தர்களை கரை சேர்க்கிறதுல நிபுணராக இருக்கக்கூடியவா பெரியவா. வர்ணாசிரம சதாச்சார ரட்சகாய நமோ நமஹ. தர்மார்த்த காமமோக்ஷ பிரதாயகாய நமோ நமஹ. இன்னதான் வேணும்னு நம்மளுடைய சாமர்த்தியத்தினால பெரியவாள்கிட்ட கேட்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு பந்துக்கள் அவாத்தில் பெரியவாளுடைய ஜெயந்தி உற்சவம். அவர் அப்போ தான் ஒரு அப்கமிங் பில்டர். பெரியவாளை பற்றி அவருக்கு அவ்வளோவா தெரியுமான்னா எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் பெரியவா அவரை பிடிச்சுன்ட்டா. அவாத்தில் வேதபாராயணம் நடக்கிறது, 1 லட்ச ரூபா பணத்தை ட்ரா பண்ணி வச்சுருக்கார். சேலரியெல்லாம் போட்டுட்டு அந்த பணத்தை திருப்பி எடுத்துன்னு வரணும்னு OMR ECR சைடில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கார். பணத்தை காரில் வச்சுட்டு பார்த்துட்டு வர்றார், பணம் இல்லை. பெரியவாளுக்காக எடுத்து வச்ச பணம் போனால் போட்டோம், பெரியவா எடுத்துட்டா போல இருக்குன்னு பக்குவமாக அதோடு வந்துட்டார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்தில் ரவுண்ட்ஸ் வந்த அந்த பக்கத்தில் இருந்த போலீஸ்மேன்லாம் அதை பார்த்துருக்கா. கொஞ்ச நாழியில் அந்த பணத்தை அங்கே இருந்தவா யாரோ எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கா. ஒரு மறுநாளைக்கு பூர்த்தியாக போகிறதுன்னா அதுக்குள்ளே அந்த பணம் அவர் கைக்கு வந்து சேர்ந்துடுது. பெரியவாளை பார்த்தவா தான் பெரியவாள்கிட்ட பெரிய அளவில் பக்தி பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. பெரியவா யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஏதோ வா குடும்பத்தில் இருக்கிறவா பெரியவா ஜெகத்குரு, நம்மளுடைய குலகுருன்னு பத்திரிக்கை பூனல் போட்டால் கல்யாணம் போட்டால் இந்த மாதிரி பார்த்தவா இருக்கா பாருங்கோ. அவளை பெரியவா தன்னுடைய கட்டுப்பாட்டு ஆளுமைக்குள்ளே வச்சுட்டு இருக்கா பாருங்கோ. பெரியவாளையே தலைமுறையாக பெரியவாளை யாரெல்லாம் பூஜை பண்ணிட்டு அவளை ஆராதிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு பண்ணின அனுகிரகத்தை விட பார்க்காம பெரியவாளை பற்றி கேள்விப்பட்டு அவள் குடும்பத்தில் ரொம்ப அப்படியே ஒரு பெரிய பக்தி சிரத்தை, மடி ஆச்சாரம், குடுமி, பஞ்சகச்சம் இப்படி வச்சிருக்கிறவாளுக்கு தான் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு இல்லை. என்னன்னே தெரியாது அவளுக்கு மடி ஆச்சாரம். அதுக்கப்புறமா அவளுக்கு மடி ஆச்சாரத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு கர்மானுஷ்டானத்தில் ஒரு நாட்டத்தை கொடுத்து அவளை ஒரு பெரிய கைங்கரியம் பண்ண. ஏன்னா பெரியவா காலடியில் கீர்த்தி ஸ்தம்பம் பண்ணணும்னு ஜெயேந்திர பெரியவாளுக்கு உத்தரவு பண்ணினா. அது மாதிரி தான் ஆதம்பாக்கத்தில் அந்த சங்கரகேந்திரா அந்த பில்டருக்கு நங்கநல்லூரில் பெரியவாளுக்கு கோவில் கட்டணும்னு. ஆனால் அவரை திருப்பணி சங்கரகேந்திராவுக்கு அனுப்பிச்சார். அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம கணேஷ் சார் தான். பெரியவாளை என்னைக்கு பிடிச்சிட்டாரோ அன்னிலேருந்து அவருக்கு ஏற்றம் தான். சாதாரண ஃபேமிலி. இன்றைக்கி